பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியவர்களே, சென்ற வகுப்பிலே நாம் சிவஞான போதத்தினுடைய 8வது நூற்பாவை விளக்கமாக கண்டிருந்தோம். அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, பெரிய புராணத்திலே பாடல் பாடலாக படிக்காமல் ஒரு நாயனாருடைய சரித்திரத்தை எல்லா டீட்டெயில்ஸோடையும் பொழிப்புரையாக பார்ப்பதை போல பார்த்து விட்டிருந்தோம். இதற்காக சொன்னா, அந்த 8வது நூற்பாவின் விளக்கமாக அமைகின்ற சிவஞான சித்தியார் பாடல்களை எளிதிலே நாம் புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது சிவஞான சித்தியாருடைய அமைப்பு சிவஞான போதத்திலிருந்து ஆங்காங்கு சற்று வேறுபடும். அதை பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது சிவஞான சித்தியாரிலே 8வது நூற்பா எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்ப்போம். சுபக்கத்திலே வரிசை எண் 253வது பாடல், அது 8ஆம் நூற்பா என்று இங்கு காட்டப்பட்டிருக்கின்றது. ஏனைய பாடல்கள் எல்லாம் அந்த நூற்பாவினுடைய 4 அதிகரணங்களை விளக்க வருகின்ற பாடல்கள். 8வது நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இறைவன் பக்குவியான ஆன்மாக்களுக்கு கண்ணுக்கு புலப்படும்படியாக புறத்தேயும் குருவாக வந்து ஞானத்தை போதிப்பான் என்பது 8வது நூற்பா. அதனை அருணந்தி சிவனார் நமக்கு அருள் செய்கின்றார் ஒரு நீண்ட பாடலாக. பாடலை படிக்கின்றேன். மன்னவன்றன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரிற் பிரித்து பெருமையொடும் தானாக்கி பேணுமா போல், துண்ணிய ஐம்புல வேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல் உயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்பது இந்த பாடல். இந்த பாடலிலே சிவஞான போத நூற்பாவினுடைய விளக்கமாக எவற்றையெல்லாம் சேர்க்கின்றார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டா, அங்கு 8ஆம் நூற்பா அந்நியமின்மையின் அரண்களில் செல்லும் என்று இருக்கின்றது. அரண்களிலே செல்வதற்கு முன்பாக இறைவனுடைய திருவுருளானது மலத்தினை அகற்றும் என்று இங்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இது விளக்க நூல், இது ஒரு பாஷ்யமாக அமைகின்ற நூல் என்பதனால அந்த விளக்கமானது வந்திருக்கின்றது. மலம் அகன்ற நிலையில்தான் பெருமான் திருவடியை இது சென்று சேரும். பெருமான் திருவடியிலே சென்று சேரும் பொழுது பெருமானும் உயிரும் என்று பிரிந்து நிற்குமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. அவ்வாறு இருக்காது, வேற்றுமை காணப்படாது, ஒற்றுமைதான் காணப்படும் என்ற விளக்கமும் இங்கு சிவஞான சித்தியாரிலே நமக்கு கிட்டுகின்றது. மலமகற்றி தானாக்கி என்பதனால ஜீவனை சிவனாக ஆக்கி சிவத்தன்மைகள் பொருந்தியவனாக ஆக்கித்தான் பெருமான் மலரடி கீழ் வைப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மலரடி கீழ் வைப்பன் என்று சொன்னதுனால முக்தியை அருள்கின்ற பெருமான், முக்தியை பெறுகின்ற உயிர் என்ற ஒரு வேறுபாடு என்பது அங்கு இருக்கின்றது. அதனையும் இந்த சிவஞான சித்தியார் நமக்கு காட்டிவிட்டது. இதெல்லாம் முதல் நூலுடைய நூற்பாவிலே விளக்கப்பட வேண்டியவற்றை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக இங்கு விளக்க நூல் நமக்கு தருகின்றது. சரி, அந்த 8ஆம் நூற்பாவை போலவே இது அமைந்திருக்கின்றதா என்பதை இப்பொழுது இந்த நூற்பாவினை படிப்பதன் மூலம் நாம் அறியலாம். சென்ற வகுப்பிலே நான் நீண்ட விளக்கத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால இந்த நூற்பாவை எளிதிலே நாம் சொல்லுக்கு பொருள் மட்டும் பார்ப்பதனாலேயே புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊமை சொல்கின்றார். கடவுள் குருநாதனாக வந்து உயிரை நீ சிவனுக்கு உரியவன் என்று சொல்லி மலமகற்றி சிவமாக்கி மலரிடை கீழ் வைத்தல் என்பது எதை போன்ற செயல் என்று கேட்டால், அரசகுமாரன் ஒருவன் வேடர்களால் வளர்க்கப்பட்டு வருகின்ற நிலையிலே நீ அரசகுமாரன் என்பதை அவனுக்கு உணர்த்தி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அவனுக்கு அளித்து தானாக்கி அவனை அரசபோகத்திலே வைப்பதை போன்ற ஒரு செயல்.
ஆகவே ஒரு ஊமை சொல்லப்படுகின்றது. அந்த ஊமை என்ன? வேடரிடத்திலே மாட்டிக்கொண்டு வளர்க்கப்படுகின்ற ஒரு அரசகுமாரன் இங்கு புலன்களிடத்திலே மாட்டிக்கொண்டு உலக வாழ்விலே ஈடுபடுகின்ற ஒரு உயிருக்கு ஊமையாக கூறப்படுகின்றான். அதை விளக்கிக் கொள்வோம். மன்னவன்றன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்து. அரசகுமாரனாகிய ஒருவன் பிள்ளமை பருவத்திலே அறியாமை காரணமாக வேடர்களிடத்திலே சேர்ந்து பொருந்தி தன் அரச குலத்திற்குரிய பெருமையை இழந்து வேடர்களுக்கு உரிய இழி தொழில்களையே செய்து அவர்களால் வளர்க்கப்பட்டு இவன் வளர்ந்து. எளிமையான பாடல் தான். ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அவனை அறியாது மயங்கி நிற்ப. தன் தந்தையாகிய அரசனையும் தன் உண்மை நிலையையும் அறியாமல் மயக்க நெறியில் பொருந்தி நிற்கின்ற அந்த நேரத்திலே அவனை அறியாது, அவன் என்ற அந்த புரோனவுன் இருக்கே, அந்த சுற்றுச்சொல் மன்னவன்றன் மகன் என்று தொடங்கிய காரணத்தினாலே அந்த மன்னவன்றன் மகனாகிய இந்த உயிரைத்தான் குறிக்கும். உயிர் என்பது தன்னையும் அறியாது என்று இருக்கின்றது. ஆனால் அவன் என்ற சொல் இருக்கே, அது வேதங்கள்ல கடவுளுடைய ஒரு பெயராகவே இருக்கின்றது. ஓம் தத் சத்து என்ற இடத்துல தத்து என்ற சப்தம் தான் ஆண்பாலிலே சகா என்று வருகின்றது. அப்ப அது என்று அகிரணை பெயராகவும் அவன் என்று உயர்திணை பெயராகவும் கடவுளுக்கு தற்சப்தம் என்று சொல்லப்படுகின்ற அவன் என்ற சொல்லானது பயன்படுகின்றது. அப்படி பார்த்தோம்னா அவனை அறியாது என்று சொன்னால் கடவுளை அறியாது என்று ஆகும். சித்தியார் எவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவன் என்பதே வேதங்களிலே கடவுளுக்கு பெயர், சிவன் என்பதை போல. ஆகவே அவனை அறியாது என்று சொன்னால் கடவுளை அறியாது என்பது பொருள். அவன் என்பது தமிழிலே ஒரு சுட்டு பெயர். அந்த சுட்டு பெயர் என்பது எதை குறிக்கும்? முன்னால் சொல்லப்பட்ட ஒரு பெயரை தான் சுட்டு பெயர் குறிக்கும். மன்னவன்றன் மகன் என்று தொடங்கிய காரணத்தினாலே அவனை அறியாது என்ற இடத்திலே அவன் என்ற சுட்டு பெயர் மன்னவருடைய மகனாகின்ற உயிரினை குறிக்கும். ஆகவே இரண்டையும் குறிக்கும் என்று கொள்ள வேண்டும். தன்னையும் அறியாது, தன் முதல்வனையும் அறியாது. மன்னவனுடைய மகன் தன்னை அறியாமை என்பது தன் தந்தையையும் அறியாமைதான். என்ன காரணம்? வேடனுடைய மகனாக தன்னை நினைக்கின்ற வரையிலும் தன்னை அரச மகன் என்று இவன் அறிய மாட்டான். தன்னை இவன் அரச மகன் என்று எப்பொழுது அறிவான்? அரசனை அறிந்தால் தான் அறிவான். ஆகவே உயிர் என்பது கடவுளை அறியாமல் தன்னை பற்றிய உண்மை அறிவை பெறாது. எவ்வளவு அழகாக இந்த ஊமை அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வேடர்களால் வளர்க்கப்படுகின்ற ஒரு அரசகுமாரன் தன்னை அரசகுமாரன் என்று அறிய வேண்டும் என்றால் தன்னுடைய தந்தையாகின்ற அரசனை அரசன் என்று அறிய வேண்டும். ஆகவே ஒரு உயிர் தன்னுடைய உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உயிருக்கு உயிராக இருக்கின்ற கடவுளை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும். இதான் சைவம் கூறுகின்ற அடிப்படை உண்மை. இதனை ரொம்ப தெளிவாக 11ஆம் திருமுறையில பட்டினத்தடிகள் கூறும் பொழுது, நின்னை அறியா மாந்தர் தம்மையும் அறியா தன்மையோரே என்று கூறுகின்றார். 11ஆம் திருமுறை எல்லாரும் படிக்கணும், அதுக்காக சொல்றேன். நின்னை அறியா மாந்தர் தம்மையும் அறியா தன்மையோரே என்பதனால கடவுளை அறிந்தாலுடைய அந்த உயிர் தன்னை பற்றிய உண்மை அறிவினை பெறாது. இந்த உயிர் தன்னை பற்றிய உண்மை அறிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, மீளா அடிமை உமைக்கே ஆளாய் பிறரை வேண்டாதிருக்கின்ற அந்த அடிமை பண்பு, அதுதான் உயிருடைய உண்மை நிலை. அதனை எப்பொழுது அறியும் என்றால், தனக்கு மாறாத தலைவனாக இருக்கின்ற தலைவனை அறியும் பொழுதுதான். கடவுளுடைய தலைமைப்பாட்டை அறிகின்ற அளவிற்கு உயிரானது தன்னுடைய அடிமைத்தன்மையை அறிந்து சிவானந்தத்திலே திளைக்கும். அதுதான் சித்தாந்தம் கூறுகின்ற முடிந்த உண்மை முக்தி நிலை என்பதனால இப்பொழுது இந்த சித்தியார்ல அவன் என்ற சொல்லுடைய பிரயோகம் என்பது ஒரு சுட்டுப்பெயராக உயிரை குறிக்கும், வேத மரபுப்படி கடவுளை குறிக்கும். ஆகவே இந்த புலன்களாகின்ற வேடர்களிடத்திலே வளர்கின்ற உயிர் என்பது கடவுளையும் அறியாது தன்னையும் அறியாது என்ற உண்மையானது முதலடியிலே நமக்கு சொல்லப்பட்டது. பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து, பின் என்றால் பிற்காலத்திலே மயங்கி கிடைக்கின்ற நிலையிலே ஒரு பக்குவம் வந்த காலத்திலே அவனும் என்று சொல்லும் பொழுது இந்த அவன் என்பது மன்னவனை குறிக்கின்றது.
மன்னவன் தன் மகனை குறிக்கவில்லை, மன்னவனை குறிக்கின்றது. அப்ப அவன் என்பது மன்னவனை எப்படி குறிக்கின்றதுன்னு கேட்டா, அவன் என்ற சொல் எப்பொழுதுமே கடவுளைத்தான் குறிக்கின்றது என்ற காரணத்தினாலே இங்கு மன்னவனுக்கு சுட்டு பெயராக வந்துவிட்டது. பின் அவனும் அந்த அரசனும் என் மகன் நீ என்று, நீ என்னுடைய மகன், தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களுடைய பொருள் இதுதான். நீ அரசகுமாரன் என்பதுதான் அந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள். நீ என் மகன் என்று அவரிற் பிரித்து, அவர் என்பது இங்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவர் என்பது ஒரு சுற்றுச்சொல், அது பன்மையிலே இருக்கின்றது. ஆகவே முதலடியிலே பன்மையிலே வந்திருக்கின்ற பெயர் சொல் எது? வேடர் என்ற பெயர் சொல் பன்மையிலே வந்திருக்கின்றது என்பதனால இரண்டாம் அடியிலே வருகின்ற அவர் என்ற சுற்றுச்சொல் அந்த வேடரை குறிக்கின்றது. அரசன் என்ன செய்கின்றான்? பக்குவம் எய்திய பிற்காலத்திலே தன்னுடைய மகனிடத்திலே வந்து நீ என் மகன் என்று சொல்லி வேடர்களிடமிருந்து அவனை பிரித்து எடுத்து செல்கின்றான். பின்னே ஒரு சமயம் தந்தையாகிய அரசன் அவ்விடம் வந்து தன் மகனை பார்த்து நீ வேடனின் மகன் அல்லன், நீ என் மகனே என அவனுக்கு காட்டி அவ்வேடர்களிடம் இருந்து அவனை விடுவித்து தன்னுடன் கொண்டு சென்று, இப்ப தன்னுடன் கொண்டு செல்லும் பொழுது அது இந்த இதுகாரும் வேடமகனாக இருந்தவனுக்கு பெருமையா சிறுமையா என்பதை விளக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிச்சுவேஷன் மாறுது, அதனால் நமக்கு இன்பமா துன்பமா பெருமையா சிறுமையா என்று கேட்டால் நிச்சயமாக இன்பமும் பெருமையும் தான் அதன் பயன் என்பதை சித்தியார் கூறுகின்றது. பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல், பெருமையோடு இவன் வேடரிடமிருந்து, வேடன் என்ற நிலையிலிருந்து அரசன் என்ற நிலைக்கு உயர்கின்றான். அரசன் என்ற அரசகுமார் என்ற நிலைக்கு உயரும் பொழுது அரசனுக்கு இவனுக்கும் பேதம் இல்லாமல் அரசன் தானாகவே அவனை மதித்து ஒழுகுகின்றான். அப்பொழுது சிவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற ஜீவன் சிவனாகவே மதிக்கப்படுகின்றான். சேர்வார் தாமே தானாக செய்யுமவன் என்று சம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே வருகின்றது. பக்தி பேர் வித்திட்டே பரந்தாயும் புலன்கள் வாய் பாலே போகாமே காவா பகையரும் வகை நினையா முத்திக்கே விக்கத்தே முடிக்குமு குணங்கள் வாய் மூடா ஊடா நாலந்த கரணமும் ஒரு நெறியாம் சித்திக்கே உய்த்திட்டு திகழ்ந்தமை பரம்பொருள் சேர்வார் தாமே தானாக செய்யுமவன் என்று கழுமலம் திருத்தாளச்சதி என்ற வியாழக்குறிஞ்சி பண் பதிகத்திலே சம்பந்த பெருமான் கூறுகின்றார். அதை போலவே அப்பர் பெருமானோ தன்னை போல் சிவலோக வாழ்வு காட்டி என்று கூறுவார். அப்ப சிவலோகத்திலே இறைவன் இருப்பதை போலவே அவனை அடைந்த உயிர்களும் இன்பமாக இருக்கின்றன என்ற நிலையை கூறுகின்றார். ஆகவே பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் என்று சொன்னார். இது எப்படின்னா பூமியில குருநாதனா சுவாமி வந்திருக்கிறார். இப்ப பூமியிலே நம்முடைய வாழ்க்கை என்பது எதுவரையில நிகழும்னு கேட்டா, இந்த உடம்பிலே உயிர் வாழ்வதற்கு ஒரு எல்லை இருக்கின்றது. நாம் மூட்டை மூட்டையாக வினை சேர்த்து வைத்திருந்தாலும் இந்த பிறவியிலே நுகர வேண்டியது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டு வருகின்ற வினை இருக்க. எப்படின்னா வெளியூருக்கு போறோம், அப்ப போயிட்டு திரும்பி வர வரையும் இருக்கிற செலவுக்காக கையில கொஞ்சம் காசு எடுத்துட்டு போறோம், மீதி காசெல்லாம் வீட்டுல வச்சுட்டு போறோம். அப்ப பயணத்துக்கு போகும்போது ஒரு பணம் எடுத்துட்டு போறோம் இல்ல, அதே போல பூமிக்கு இந்த பிறவிக்கு இந்த உடம்புல வாழ்வதற்கென்று நாம் கொண்டு வருகின்ற வினை, அதுக்கு பிராரப்தம், கொள்வினை, முகந்து கொள்வினை என்று பெயர். அந்த கொள்வினை தீரும் வரையிலும் உடம்பிலே உயிர் இருக்கும். குருநாதரிடமிருந்து ஞானத்தை பெற்றாலும் உடம்பிலே உயிரானது வாழும். உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காலத்திலே உயிருக்கு தான் பெற்ற ஞானத்தை இழக்கின்ற ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆணவ மலம் குருநாதருடைய தீட்சையினால நாசம் செய்யப்பட்டிருந்தாலும் பெருங்காயம் இல்லாவிட்டாலும் பெருங்காய டப்பா அந்த நாற்றத்தினை கொண்டிருப்பதை போல ஆணவமலம் நீங்கிய வழியிலும் ஆணவ மலத்திற்கு ஒரு வாசனை என்பது நீங்காது நிற்கும். அது நீங்காமைக்கு காரணம் நாம் உடம்பிலே வாழ்வதுதான், வேறொரு காரணம் கிடையாது. உடம்பிலே வாழ்கின்ற வாழ்க்கை நீங்கிவிட்டால் ஆணவ மலம் வாசனையோடு நீங்கி போகும். இப்பொழுது வாசனை மாத்திரம் இருக்கும். வாசனை மாத்திரம் இருக்கும் பொழுது வாசனை இருக்கின்ற அளவிற்கு மயக்கம் ஏற்படும். மயக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் புதிதாக இந்த உயிரானது வாசனையினால் துண்ட பெற்று ஒரு வினையை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வினைக்கு ஆகாமி என்றும் வருவினை என்றும் பெயர். அதனால் மீண்டும் பிறவி ஏற்படும் என்பதனால ஞானத்திற்கு ஒரு ஆபத்து இருக்கின்றது. அந்த ஆபத்து எப்படின்னா, இப்ப அரசகுமாரன் அரண்மனையில இருக்கும்போது கூட வேடர்கள் வந்து
என்னப்பா எங்களெல்லாம் மறந்துட்டு நீ பேட்டியா, நாமெல்லாம் எவ்வளவு ஜாலியா கிரிக்கெட் விளையாடினோம், ஃபுட்பால் விளையாடினோம் அப்படின்னு வெளியில இருந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த அரசகுமாருடைய மனமானது கலங்கும். அரசனை ஏமாற்றி விட்டு மீண்டும் பழைய வேடர்களிடமே போய்விடலாமா என்று நினைப்பான். அவ்வாறு நினைப்பதற்கு இடம் கொடுக்காமல் அரசன் என்ன பண்ணணும், கொஞ்ச காலத்துக்கு அரசகுமாரனை காப்பாத்தி வைக்கணும். அதை போன்ற செயலை திருவருள் குருநாதனாக இருந்து செய்கின்றது. அதனால்தான் சீடர்களிலேயே தீக்கை பெற்றவர்களை விட தீக்கை பெற்ற பிறகும் நீண்ட நாள் குருவோடு இருந்து அவனுக்கு தொண்டு செய்கின்ற பாக்கியத்தை பெறுகின்ற சீடர்கள் தான் நிலைத்த ஞானத்தை பெறுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு அந்தே வாசித்துவம் என்று பெயர். அருகிலேயே வசிப்பது. குருநாதனிடமிருந்து தீக்கை பெறுவது மட்டும் போராது, அந்த குருநாதன் கூடவே இருந்து தொண்டு செய்து நீண்ட நாள் வாழ்கின்ற ஒரு இன்ப நிலையை இந்த உயிரானது பெற வேண்டும். அந்த உயிர் தான் மிகவும் பாக்கியம் செய்த உயிர். அப்படிப்பட்ட உயிர் தான் திருவாசகம் பாடிய நம்முடைய குருநாதர். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் என்று அவர் கீர்த்தி திருவள்ளுவர்ல சொல்றார். நந்தம்பாடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பாடி என்பது படை வீடு, படை வீடு என்பது பாசறை. அதாவது யுத்தத்துக்கு போகின்ற சைன்யங்கள் இரவு நேரத்துல பழங்காலத்துல சண்டை கிடையாது என்பதனால இரவு நேரத்துல உண்டு உறங்குவதற்கு அவர்கள் அமைத்துக் கொள்கின்ற கேம்ப், அதுக்கு படை வீடுன்னு பேரு. பகல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நீராடி அனுஷ்டானங்கள் பண்ணி சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு போவாங்க. அப்படி சண்டை பண்ணிருக்காங்க பழங்காலத்துல, தர்ம யுத்தம். அதனாலதான் அந்த சண்டையை இட்டு இறந்த ஒருவருடைய சிரசினை பார்த்து அந்த சிரசிலே அவர் சண்டைக்கு வரத்துக்கு முன்னாடி காலையில சிவபூஜை பண்ணி நிர்மாலயத்தை சடையில தரிச்சிருக்கிறார். அதை பார்த்தவுடன் நடுநடுங்கி போனார் புகழ்ச்சோட நாயனார் என்று பெரிய புராணம் காட்டுகின்றது. இப்பொழுது படைவீடு என்பது போர் செய்பவர் தங்குகின்ற இடம், அதான் பாடி. நந்தம்பாடி என்பது என்னன்னா, நமக்காக குருநாதர் தங்கியிருந்த இடம், அதான் திருப்பெருந்துறை தான் நந்தம்பாடி. அந்த திருப்பெருந்துறையிலே குருநாதர் நான்மறையோனாய் இருந்தார். 4 வேதங்களை உபதேசிக்கின்ற குருநாதனாக இருக்கிறார். அது இந்த புராணத்துல அவருடைய செய்தியான சொல்லப்பட்டிருக்கு. அது நம்முடைய குருநாதர் அங்கு தீக்கை பெறுவதற்கு முன்பாகவே 4 வேதங்களை தன்னை பூசிக்கின்ற நம்பியார்களுக்கு உபதேசிப்பதற்காக அவர் அங்கு இருக்கிறார். அவர் அன்றும் இன்றும் என்றும் திருப்பெருந்துறை பிரியாமல் இருக்கின்றார். ஆனால் நம்முடைய குருநாதருக்கு தீட்சை அளித்து விட்டு நீண்ட நாள் குருநாதர் கூட இருந்திருக்கிறார். அதை சொல்லும் பொழுது அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், அந்தமில் என்பதற்கு பக்கத்தப்பல காலம் என்ற சொல்லச்சத்தை பெய்து கொள்ள வேண்டும். நீண்ட காலம். ஆரியன் என்ற சொல்லுக்கு ஆசிரியன் என்பது பொருள். ஆரியன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆசிரியன் என்பது பொருள். ஆகவே அந்தமில் காலம் ஆரியனாய் அமர்ந்தருளியும் என்று சொன்னால் நீண்ட காலம் எனக்கு அருகிலேயே ஆசிரியராக இருந்து கொண்டு என்னை பேணினார். ஏன் பேணினார்? மலவாசனை தாக்குவதற்கு வாய்ப்பளிக்க கூடாது என்பதற்காக காபந்து பண்ணினார், பாதுகாத்தார். அதை போல பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் என்று சொல்லப்பட்டிருப்பது குருநாதன் சீடனை தன் அருகிலேயே வைத்துக் கொண்டு ரட்சிக்கின்றான் என்பதை காட்டியது. அதை போல துண்ணிய ஐம்புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது அப்படின்னு 3வது அடி. துண்ணிய என்று சொன்னால் நெருங்கி நிற்கின்ற, நெருக்கமா இருக்கும். எப்படின்னா, எப்பொழுதுமே நம்மளை கடத்திக்கிட்டு போனவங்க நம்ம கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. அதை போல இந்த ஐம்புல வேடர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நம்ம கிட்ட ரொம்ப அன்பு செய்யறவங்களை போல பாசாங்கு செய்வார்கள். கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் தோலும் நமக்கு இன்பம் செய்வதை போலவோ துணை செய்வதை போலவோ அவை நன்றாக நடித்து ஏமாற்றும். நெருங்கி நிற்கும் ஐம்பொறிகளாகிய வேடர்கள், ஐம்புல வேடர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தமிழிலே ஒரு வழக்கு. புலன் என்பது பொறிகளுக்கு ஒரு மரபு ஆகுபெயர். எப்படி அப்படின்னு கேட்டா, கழல் என்பது திருவடிக்கு ஒரு மரபு ஆகுபெயர். பூங்கழல் போற்றி போற்றின்னு வருது. கடல் என்பது நடராஜ பெருமானுடைய திருவடியிலே சாத்தப்பெறுகின்ற ஒரு ஆபரணம் தான். அந்த ஆபரணத்தை போற்றல்ல, அது மரபு ஆகுபெயராக. மரபுன்னு அர்த்தம் கஷ்டம். கடல் என்று சொன்னாலே கடல் அணிவிக்கப்பட்டிருக்கின்ற திருவிடையைத்தான் குறிக்கும் என்பது ஒரு யூனிஃபார்ம் கோடு, ஒரு மரபு. அந்த மரபின்படி கடல் பொற்றி என்றால் திருவடி பொற்றி என்பது பொருள். தமிழ் நூல்களிலே புலன் என்பது உண்மையில அதன் உண்மை பொருள் என்பது பொறிகளால் உணர்த்தப்படுகின்ற விஷயங்களுக்கு தான் புலன் என்று பெயர். கண் என்பது ஒரு பொறி, கண்ணால் காட்டப்படுகின்ற உலகம்தான் புலன். காது என்பது ஒரு பொறி, அது இந்திரியம், அதனால் உணர்த்தப்படுகின்ற ஒலி இருக்கின்றதே
அதுதான் புலன். இப்பொழுது புலன் என்பது பொறிக்கு ஆகி வரும் மரபாக என்பதனால ஐம்புல வேடர் என்பது ஐம்பொறிகளைத்தான் குறிக்கின்றது என்பதனால ஐம்பொறிகளாகிய வேடர்களின் சூழலில் அகப்பட்டு கொண்டு துணைவனையும் அறியாது, துணைவனையும் அப்படிங்கிற உண்மை இருக்கின்றது, அது இறந்தது தழுவிய எச்ச உண்மை. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கல, துணைவனையும் தெரிஞ்சுக்கல. அந்த ஏதோ ஒண்ணு என்ன? தன்னையும் அறியாது, துணைவனையும் அறியாது. ஏயா நீங்க சொன்னீங்களே துணைவனை அறிந்த பிறகுதான் தன்னை அறிய முடியும், துணைவனை அறியாது தன்னை அறிய முடியாதுன்னு சொன்னீங்களே. அப்ப துணைவனை அறிவதுதானே முதலில் நிகழ்வது, முக்கியமாக நிகழ்வது. அப்ப தன்னையும் அறியாதுன்னு இறந்து தழுவி எச்ச உண்மையாக கொள்ள வேண்டாமே என்று சொன்னால் நன்றாக சொன்னீர்கள். துணைவனையும் அறியாது என்பதை சிறப்பு உண்மையாகவும் கொள்ளலாம். அதாவது உலகத்திலே எதை அறிய வேண்டும் என்றால் கடவுளைத்தான் அறிய வேண்டும். கடவுளை அறிகின்ற அறிவுதான் அறியப்படும் பொருள்களிலேயே உண்மையிலேயே அறிய வேண்டிய செம்மையான பொருளை அறிவது என்றாவதனால கடவுளை அறிந்தாலே போதும், வேற எதையும் அறியலைன்னா தப்பு கிடையாது. ஒரு ஞானி இருக்கிறார், அவருக்கு கடவுளை தெரியும், கால்குலஸ் தெரியாது என்பது ஒரு குற்றம் இல்லை. நமக்கெல்லாம் கால்குலஸ் தெரியும், கடவுளை தெரியாது என்பது இழிவு. பிறவியின் பயன் என்பது என்ன? கடவுளை அறிவது என்பதனால துணைவனையும் அறியாது என்ற இடத்துல உண்மை என்பது சிறப்பு உண்மை என்று சொன்னால் குற்றமில்லை. இறந்து தழுவிய எச்ச உண்மை என்று சொன்னாலும் குற்றமில்லை. என்ன காரணம்னா தன்னை எந்த அளவிலே அறிய வேண்டும் என்றால் முக்தி இச்சை கொண்டு கடவுளை அறிய வேண்டியவன் யான் என்று அறிவது. அந்த அளவிலே தன்னையும் அறியாது, துணைவனையும் அறியாது. இது எதை போலன்னா, நான் அரசகுமாரனா என்பதை பற்றி எனக்கு அரசனை அறிந்த பிறகுதான் தெரியும். இருந்தாலும் இந்த நாட்டிற்கு அரசன் யார் என்று நான் அறிய வேண்டும் என்றவன் விரும்பினான் என்று சொன்னால் அரசனை அறிய முயற்சி எடுத்துக்கொண்டு அரசனை அறியும் பொழுது தன்னை அரசகுமாரன் என்று அறிந்து விடுவான் என்பதனால அரசனை அறிய வேண்டும் என்ற முயற்சி கொண்டவன் நான் என்று தன்னை அறிய வேண்டும். ஆகவே அது இறந்து தழுவிய எச்ச உண்மையாகவும் பயன்படுகின்றது, சிறப்பு உண்மையாகவும் பயன்படுகின்றது என்பதனால பொறிகளாகின்ற வேடர்களுடைய சூழலிலே அகப்பட்டு கொண்ட உயிராகின்ற அரசகுமாரன் கடவுளை அறியாது கஷ்டப்படுவான், அரசனை அறியாது கஷ்டப்படுவான். துணைவன் என்று இங்க கடவுளை ஏன் சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டா, சிவஞான போதத்தினுடைய நூற்பாவிலே தம் முதல் குருவுமாயின்னு வந்திருக்கு. தம் முதல் என்ற இடத்துல முதல் என்ற சொல் கடவுளை குறிக்கின்றது. அந்த சொல்லை இங்கு சித்தியார் பயன்படுத்தல. முதல்வனையும் அறியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல, அப்படி அறியாது சொல்லாது துணைவனையும் அறியாதுன்னு ஏன் சொல்லணும் என்று சிந்திக்க வேண்டும். முதல்வன் என்பது கடவுளுடைய பெயர். அவன் குருவுமாய் வருகின்றான் என்ற இடத்துல ஒரு இறந்தது தழுவிய எச்ச உண்மை இருக்கின்றது. அதை எதை குறிக்கின்றதுன்னு கேட்டா, குருவாக வெளிப்பட்டு வருவதற்கு முன்பாக அந்த திருவுருள் என்ன செய்கின்றது? நானேதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய் என்ற தாண்டகத்தின்படி கண்ணுக்கு முன்னாடி குருவா வருவதற்கு முன்னாடி சாமி என்ன பண்றாரு? எப்படியோ உள்ளிருந்தே உணர்த்தி வருகின்றார், இது நல்லது இது கெட்டதுன்னு. ஒரு தாய் தன்னை விரும்பாத குழந்தையையும் திரைமறைவிலிருந்து துணை செய்து வளர்ப்பதை போல, அதே போல அந்த திருவுருள் நம்மை வளர்க்கின்றது என்பதனால இங்கு கடவுள் திருவுருள் வடிவமாக காட்டப்படுகின்றார். தம்முதல் குருவுமாய் என்ற இரண்டு சொற்கள் இருக்கின்றனவே, அந்த தொடரை எப்படி விளக்க முடியும்? கடவுள் துணைவன், திருவருள் வடிவினன். திருவருள் தான் உள்ளிருந்து செலுத்துகின்றது, பின்னால் வெளிவந்து குருவாக காட்சி தருகின்றது என்பதனால முதல்வன் என்பதை குருவாக வருகின்றான் என்பதை உணர்த்துவதற்காக துணைவன் என்று அதை மாற்றினார் என்று பார்க்கின்றோம். துணைவன் என்றால் திருவருள் வடிவம் கொண்டவன், துணை செய்கின்ற கடவுள். கடவுள் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான் தான் உண்மைதான், ஆனால் உயிருக்கு துணை செய்கின்றான் என்ற நிலையிலே அவன் திருவருள் வடிவம் கொண்டவனாக இருக்கின்றான். ஆகவே நமக்கு சாப்பாடு போடுறது யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோம். அதான் பொறிகளின் வசம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது இழிநிலை. இந்த இழிநிலையை தேவாரம் ரொம்ப சிறப்பாக சொல்லும். எப்படி சொல்லும்? தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று நம்பியார் ஒரு பாடுறார். என்னன்னா, நம்ம உலகத்துல எத்தனையோ சாதி இருக்கு, அவரவருக்கு அவரவர் பிறந்த சாதி உயர்ந்த சாதி. நாம விரும்பி ஒரு சாதியில பிறக்கல, கடவுள் அருள் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு சாதியில நம்ம பிறப்பிக்கின்றது. அதனால சாதி பெருமையை பேச வேண்டியதில்லை. உண்மையிலேயே
சாதிகளிலே மட்டமான சாதி எதுன்னு கேட்டா, நமக்கு யாரு சோறு போடுறான்னு தெரிஞ்சுக்காத ஒரு சாதி இருக்கே, அறியாமையிலே உடல்கின்ற சாதி தான் மட்டமான சாதி. அப்பொழுது கடவுளை அறியாது, கடவுள் தான் என்னை காக்கின்றான், என்னை காக்கின்ற திருவுருளை அறியாது என்னை பற்றி வேறு எண்ணங்கள் கொண்டிருக்கின்றேன் நான். அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, என்னை பற்றி அந்தணன் என்று நினைத்தாலும் சரி, அரசன் என்று நினைத்தாலும் சரி, வேளாளன் என்று நினைத்தாலும் சரி, என்னை காக்கின்ற கடவுளை அறியாது என்னை பற்றி நான் அறிவது என்பதெல்லாம் பிதற்றல் என்பதனால உண்மையிலேயே இழிசாதி என்பது என்னன்னு கேட்டா, நம்மை திருவருள் தான் காக்கின்றது என்பதை அறிய தவிர்க்கின்ற அல்லது அறியாது உழல்கின்ற அந்த சாதிதான் சாதிகளிலே கீழ் சாதி. அதை சொல்றாரு, தம்மானை அறியாத சாதியார் உளரே. ஆகவே இது துணைவனையும் அறியாது இருக்கின்றது. என்று முதல் இருக்கின்றது என்று கேட்டா, துயருறும் தொல்லுயிரை இவ்வாறு கஷ்டப்படுவது என்பது தொன்று தொட்டு நிகழ்கின்றது. தொல்லுயிர் என்பதில் இருக்கிற தொன்மை என்பது அந்த துயரப்படுகின்ற தன்மையை வீசடிக்கின்றது. உயிருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. உயிர் என்றும் உள்ள பொருள், அது படைக்கப்படுகின்ற பொருள் இல்ல. ஆகவே தொல் உயிர் என்ற தொல் என்ற விசேடனம் அடைமொழி உயிருக்கு வரல. உயிர் என்பது அனாதியே ஆணவ மலத்திலே கட்டுப்பட்டு சிரமப்படுகின்றது. ஆணவ மல பந்தம் என்பது அனாதியே நிகழ்ந்துள்ளது. இந்த உயிர் என்பது கொஞ்ச காலமா கஷ்டப்படுதா அப்படின்னா அப்படி கிடையாது. இது என்றிலிருந்து இவ்வாறு ஐம்பொறி வேடர்களிடத்திலே அகப்பட்டு கொண்டு துன்புறுகின்றது நமக்கு தெரியாது. இப்படி கஷ்டப்படுற உயிர் நீண்ட காலமா கஷ்டப்படுற உயிர்னு அர்த்தம், கஷ்டம் நீண்ட காலமானதுன்னு அர்த்தம். ஆகவே துயருறும் தொல்லுயிர் என்பது தொன்று தொற்று துயருறும் உயிர் என்று சற்றே மாற்றி பொருள் செய்யப்பட வேண்டும். அப்படி இருக்கின்ற உயிரை சாமி என்ன பண்றார், மண்ணும் அருள் குருவாகி அருள் மண்ணும் குருவாகி வருகின்றார். அருளே பொருந்தி இருக்கின்ற குருவாக வரார். எப்படின்னா, சர்க்கரையால பண்ணின ஒரு மிட்டாய் இருக்க, அது முழுக்க சர்க்கரை தான். பனியினால பண்ணின ஒரு பொம்மை இருக்க, அது முழுக்க பனிதான் என்பதை போல குருநாதனை மனுஷன் நினைக்க கூடாது. அவன் தலையில இருந்து கால் வரையும் பார்த்துட்டு, தலையில முடி இருக்கு, கையில தோல் இருக்கு, காலில் பாதரட்சை இருக்கு, இடுப்புல வஸ்திரம் இருக்கு, அவரு காப்பி கட்டு வாங்கி குடிக்கிறார் அப்படின்னு நினைக்க கூடாது. அருள் தான் குருவாக வந்திருக்கின்றது என்ற எண்ணம் வேண்டும். ஆகவே அவர் ஆதி அந்த தலையில கால் நகம் வரையிலும் அருள் வடிவமாக குருநாதனை பார்க்க வேண்டும். அவன் ஒளிசை மானுடம், நம்மை போன்ற மானுடம் அல்லன், ஞானமே வடிவாகின்ற மானுடம் என்று திருவாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒளிசை மானுடமாகி என்பது திருச்சிதகத்திலே வருகின்ற தொடர் என்பதனால குருநாதனை அருள் மன்னும் குருநாதன் என்று பார்க்க வேண்டும். சிவஞான சித்தியாரிலே அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. என்ன பொருள்னா, அருள் குருவாக எப்பொழுது வரும் என்று கேட்டால் அதற்கு தவம் வேண்டும். ஆகவே மன்னும் அருள் என்பது காரியம், அது ஆகுபெயராக காரணமாகின்ற தவத்தினை குறிக்கின்றது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, நூற்பாவிலே தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தன் இருக்கு. தவத்தினில் என்ற இல் என்பது தவம் காரணமாக, தவத்தால் என்ற மூன்றாம் வெற்றுமை உருவு என்பதனால உயிர் செய்த தவத்திற்கு ஏற்ப சக்தி நிபாதம் ஏற்படுகின்றது. அதற்கேற்ப திருவருள் குருநாதனாக வருகின்றது என்பதனால அந்த தவத்தினில் என்பது இங்கு சித்தியார்ல வரணும். எப்படி வருதுன்னு கேட்டா, தவத்தினால் தானே குரு வருகின்றார். ஆகவே உயிர் சென்ற பிறவிகளிலே செய்த சரியை கிரிய யோகம் என்ற சிவ புண்ணியங்களின் பயனாக அருள் விளைகின்றது என்பதனால அருள் என்பது காரியம், தவம் என்பது காரணம். காரியம் காரணத்தை உணர்த்துவது காரிய ஆகுபெயர் என்று சொல்லப்படும். ஆகவே மன்னும் அருள் என்பது காரிய ஆகுபெயராக நூற்பாவிலே சொல்லப்பட்ட சரியை கிரிய யோகமாகின்ற தவத்தினை கூறுகின்றது. தவம் செய்த உயிருக்கு குருவாகி என்பது பொருள். அவரின் நீக்கி என்றால், அவர் என்பது இங்கே சுட்டுப்பெயர், அது பன்மையில் இருப்பதனால ஒரிஜினலா பன்மையில சொல்லப்பட்டவர் யார், ஐம்புல வேடர் என்பதனால ஐம்புல வேடரின் நீக்கி என்று கொள்ள வேண்டும். பொறிவசத்திலிருந்து உயிரினை மீட்டெடுத்து சென்று, இனி கண்களால் மயக்கமில்லை, செவியினால் மயக்கமில்லை, தோலினால் துவளல் இல்லை, நாவினால் மயங்குதல் இல்லை என்ற நிலைக்கு புலன்வசப்படாமல் நம்மை மீட்டெடுத்து சென்று மலமகற்றி என்று சொன்னால், சென்ற வகுப்பிலே சொன்னேன், ஐம்பொறிகள் சொல்லப்பட்டிருப்பது தூல அருந்ததி நியாயப்படிதான்.
உண்மையில இந்த உயிர் இந்த உலக வாழ்விலே கட்டுண்டு மயங்குவதற்கு மலம்தான் காரணம். ஆனால் மலம்தான் காரணம் என்று சொன்னால் மலம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அப்பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை எவ்வாறு நம்ம காட்டுவது? கண்ணுக்கு தெரிந்த ஒன்றை காட்டிதான் காட்டணும். அப்பொழுது கண்ணுக்கு தெரிந்தவை என்னன்னு கேட்டா ஐம்பொறிகள். கண்ணுதான் உன்னை கெடுக்குதுன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். காதுதான் உன்னை கெடுக்குதுன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்ணும் காதும் உண்மையில கெடுக்கல, மலம்தான் கெடுக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறத வச்சுக்கிட்டு அதிலிருந்து விலகினால் இவற்றை கொண்டு நம்மை கெடுப்பது எதுவோ அந்த மூல காரணத்திலிருந்தும் விலகுவதாக ஆகும் என்பதனால ஐம்பொறிகளிலிருந்து இந்த உயிரை காப்பாற்றி இட்டு செல்லும் பொழுது உண்மையிலே குருநாதன் என்ன செய்கின்றான்? மலத்தை தான் அகற்றுகின்றான் என்பதனால மலம் அகற்றி என்று சொன்னார். நித்த முத்த சுத்த சித்து என்று திகழ்கின்ற கடவுள் குரு வடிவம் கொண்டு ஒளிசெய்யும் மானுடமாக எழுந்தருளி தன்னையும் தலைவனையும் அறியும்படி உணர்த்தி உயிருக்கு அந்த உயிரை பற்றி அறிவையும் தருகின்றான், கடவுளை பற்றி அறிவையும் தருகின்றான். அவ்வாறு செய்து அது இதுவரை கூடியிருக்கின்ற ஐம்பொறிகளில் இருந்து அதனை முழுமையாக விடுவிப்பதற்காக அந்த ஐம்பொறிகளோடு கூடுமாறு செய்த மலம் இருக்கின்றது, அந்த மலத்தின் வலியை கெடுத்து அந்த மலத்தில் இருந்து விடுவித்து தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்றால், தானாக்கி என்றால் சிவமாக்கி என்பது பொருள். ஏன் அப்படின்னு கேட்டா, தான் என்ற சொல் அதுதான் ஆன்மா என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழ் சொல். ஆன்மா என்பது உயிரையும் குறிக்கும் கடவுளையும் குறிக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது உயிர் தான் உயிராக இருக்கின்றதே, அது யாரால் ஆக வேண்டும்? சிவமாக வேண்டும் என்பதனால இங்கு தான் என்ற சொல் சிவத்தை குறிக்கின்றது. உயிரினை சிவமாக்கிய காரணத்தினால தொண்டு நின்று போகுமா என்று கேட்டால் தொண்டு நின்று போகாது. சிவமாக்கி இணையாண்ட அத்தன் என்று திருவாசகத்தில் வருவதனால இவர் சிவஸ்வரூபத்தை பெற்றாலும் தன் முதலாகின்ற கடவுளுக்கு தொண்டு செய்வான் என்பதனால மலரடி கீழ் வைப்பன், மீண்டு வாராவகை மலரடி கீழ் வைப்பன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தன் ஆனந்த நிலையை அதற்கு பொருந்துமாறு செய்தல். சிவம் என்பதே என்னன்னு கேட்டா ஆனந்த பொருள். சிவம் என்ற சொல்லுக்கு பல பொருள், அல்ல அடிப்படை பொருள் ஆனந்த பொருள். ரசோவை சகா என்று வேதம் கூறுகின்றது. ரசம் என்றால் இனிப்பு சுவை, இனிப்பு சுவையாகவே இருப்பவன் அவன் என்று சொல்லப்படுகின்ற கடவுள். அது அவன் தான் என்ற பெயர்கள் எல்லாம் கடவுளுடைய பெயர்கள் வேதங்களில. இப்பொழுது ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம் என்று திருவாசம் கூறுவதனால ஆனந்த கூத்து பெருமானுடைய அருளை பெற்றால் நாம் ஆனந்த கூத்து பெருமானுடைய ஆனந்தத்தையே பெற்று விடுவோம். எப்படி பெற்று விடுவோம்னா, தாரா அருள் ஒன்றி இன்றியே தந்தாய் என்று மகிழும் வண்ணம், சாமிகிட்ட பாக்கியம் ஒண்ணும் இல்ல, அவற்றை இருக்கிற ஆனந்தத்தெல்லாம் எனக்கே கொடுத்துட்டார் என்று மகிழும்படி எல்லையில்லாமல் ஆனந்த வெள்ளத்திலே திளைப்போம். அதை விட்டு வெளியில வர முடியாது. தலைக்கு மேல காலுக்கு கீழே எல்லா பக்கங்களிலும் ஆனந்தம் வெள்ளம் போல இந்த உயிரினை சூழ்ந்து கொள்ளும். அந்த ஆனந்த வெள்ளத்திலே திக்கு முக்காடி திளைத்து நீந்துகின்ற ஒரு மீனை போல இந்த உயிரானது காணப்படும் என்பதனால, எல்லையறியாத ஆனந்தம் என்பதனால அதை அளவிட முடியாது என்ற காரணத்தினால கடவுள் நிலையை உயிரானது நிச்சயமாக பெறுகின்றது மல நீக்கத்தினாலே என்பதை இந்த பாடலிலே சொல்றார். அந்நியமின்மையின் அரண்கள் செல்லும். அந்நியமின்மைனா அர்த்தம், சாமி எங்கேயோ எட்டி இல்ல, அவர் அருகிலே தான் இருக்கிறாரு, ஆனா நம்ம அறியாம இருக்கிறோம். ஒருவன் முதுகை பற்றிய உணர்வே இல்லாமல் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் முதுகை தூக்கி செல்வதை போல என்று அடியேன் கூறினேன். அதே போல அருகிலிருந்தே அறியப்படாத பொருள் என்பது தன்னை அறிவித்து நம்மையும் அறிவித்து தன்னுடைய திருவடி இன்பத்திலே நம்மை ஆழ்த்துகின்றது குருநாதனாக வந்து. ஆகவே குருநாதனை பெறுகின்ற பிறவிதான் ஒரு உயிருக்கு இறுதி பிறவி. குருவருள் இன்றி முக்தி நிலை இல்லை என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. வேற எந்த நிலையிலே ஒரு புண்ணியத்தினால பெரிய இன்ப உலகங்களுக்கு சென்றாலும் மீண்டும் இரவாத தன்மை பெறுவதற்கு பூமியிலே ஒரு உயிராக பிறந்துத்தான் ஆக வேண்டும், ஒரு குருநாதனை பெற்றுத்தான் ஆக வேண்டும், சிவஞான போதம் உபதேசம் கெட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஞான நூல்கள் உறுதியாக கூறுகின்றன. இப்பொழுது சிவஞான போதத்தினுடைய 8வது நூற்பா அது இந்த சிவஞான சித்தாரிலே எவ்வாறு உருமாற்றம் பெற்றிருக்கின்றது என்பதை பார்ப்போம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என்ற செய்தியானது, மன்னவன்றன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப.
பின்னவனும் என் மகன் நீ என்று அவரை பிரித்து பெருமையுடன் தானாக்கி பேணுமா போல் என்று விளக்கமாக வந்திருக்கின்றது. தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு என்பது எப்படி வந்திருக்கின்றதுன்னு கேட்டா, துண்ணிய புலவேடர் சுழலிற்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல் உயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி என்ற நீண்ட தொடராக அது வந்திருக்கின்றது. அந்நியம் இன்மையின் அரண்கள் செலுமே என்ற செய்தி எப்படி வந்திருக்கின்றதுன்னு கேட்டா, மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்று அந்த செய்தியானது வந்திருக்கின்றது. இப்பொழுது மூலநூலாகின்ற சிவஞான போதத்துல இந்த 8வது நூற்பா 4 அதிகரணங்களை கொண்டிருக்கின்றது. அந்த 4 அதிகரணங்கள் என்னன்னு கேட்டா, முதல் அதிகரணம் தவத்தினால்தான் இந்த உயிரானது குருவருளை பெறும். 2வது அதிகரணம் சிவமே குருவாக வருவான். 3வது அதிகரணம் என்ன சொல்றதுன்னா, பஞ்சேந்திரிய சேர்க்கையினால உயிர் தன்னையும் இறைவனையும் அறியாது மயங்குகின்றது. 4வது அதிகரணம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, குருநாதருடைய அருளினாலே பஞ்சேந்திரியங்களிலிருந்து நீங்கிய இந்த உயிரானது தன்னையும் இறைவனையும் அறிந்து ஆனந்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இதே 4 விஷயங்களை தான் சிவஞான சித்தியாருடைய 4 அதிகரணங்களும் கூறுகின்றன. ஆனால் ஒரு சிறு வேறுபாடு. என்ன வேறுபாடுன்னா, சிவஞான போதத்தினுடைய 2வது அதிகரணம் இங்கு முதல் அதிகரணமாக சொல்லப்பட்டுள்ளது. சிவஞான போதத்தினுடைய முதல் அதிகரணம் 2வது அதிகரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவஞான சித்தியாரிலே முதல் அதிகரணம் என்பது கடவுள் குருவாக வருகின்றான் என்பது. அது சிவஞான போதத்துல 2வது அதிகரணம். குருவாக வருபவன் கடவுளே என்பது சிவஞான போதத்துல 2வது அதிகரணம். அங்கிருக்கின்ற 2வது அதிகரணம் இங்க முதல் அதிகரணமா வந்துருச்சு இல்லையா? இப்பொழுது சிவஞான சித்தியாரில் இருக்க 2வது அதிகரணம் என்ன சொல்லுது? தவத்தினால்தான் அந்த அருளை பெற முடியும். மன்னும் அருளால் உணர்த்தி என்பது அருளாலே உணர்த்துகின்றான் என்று சொன்னாலும், அருள் காரிய ஆகுமையாக தவத்தை குறிக்கின்றது. ஆகவே போதுமான தவம் இருக்கின்ற உயிருக்குத்தான் அருள் விளைகின்றது என்று சொல்வதனால சிவஞான போதத்தினுடைய முதல் அதிகரணமே இங்கு 2ஆம் அதிகரணமா வந்திருக்கு. தவம் செய்தோருக்கே குருவருள் கிட்டும் என்பது அங்கு முதல் அதிகரணமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே இது டிரான்ஸ்போஸ் ஆயிருக்குது. அங்க முதல் இருப்பது இங்க 2ஆகவும், அங்கு 2வது இருப்பது முதலாகவும் மாறி இருக்கின்றன. மற்றபடி 3வது அதிகரணமும் 4வது அதிகரணமும் உரிய இடங்களிலே இருக்கின்றன. இப்பொழுது முதல் அதிகரணத்தை நாம பார்ப்போம். முதல் அதிகரணம் என்ன சொல்லுது? குருவாகி வருகின்றான் கடவுள். வந்தா அவன் எவ்வாறு ஞானத்தை அளிப்பான்னு கேட்டா, முதல்ல தீட்சை அளிப்பான். அந்த தீட்சைக்கு உரிய உயிர் வர்க்கங்கள் 3. அதை பற்றி இந்த முதல் அதிகரணத்துடைய முதல் பாடல் 254வது தொடர்ந்து கொண்ட பாடல் அது நமக்கு சொல்லுது. அந்த பாடலை படிப்போம். உரை தரும் இப்பசு வர்க்கம் உணரின் 3ஆம் உயரும் விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சகலர் நிறையின் மலம் கண்மம் மாயை நிற்கும் முதல் இருவர்க்கும் நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சக்தி நிபாதத்தால் கழிப்பன் மலம் சகலர்க்கு கண்ம ஒப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒழிப்பன் மலம் சதுர்த்தா சக்தி நிபாதத்தால். எளிய பாடல் தான், சொற்களுக்கு மட்டும் பொருள் புரிய வேண்டும், அவ்வளவுதான். உரை தரும் இப்பசு வர்க்கம் உணரின் 3ஆம் சொல்லப்படுகின்ற இந்த பசு வர்க்கம் என்றால் டைப்ஸ், உணரின் 3ஆம் ஆகமங்களிலே சொல்லப்பட்டபடி அந்த ஆகம பொருளை உணர்ந்தால் உயிர்கள் 3 பெரும் பிரிவுகளாக இருக்கின்றன. இது உயிர்களை பிரிக்கின்ற பெரும் பிரிவு. இந்த பிரிவுகளுக்குள்ள நிறைய பிரிவு இருக்கு. அதெல்லாம் அந்தந்த மலத்தினுடைய அழுத்தம் காரணமாக, இப்ப கண்ம மலம்ங்கிறது ஒருத்தருக்கு நிறைய இருக்கலாம், ஒருத்தருக்கு கொஞ்சமா இருக்கலாம். மாயாமல மறைப்பு என்பது ஒருத்தருக்கு நிறைய இருக்கலாம், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கலாம். சில பேர் அந்த பண ஆசையில அதிகமா மயங்குவாங்க, சில பேர் போனா போறதுன்னு நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆகவே மாயையும் எல்லாரையும் ஒன்று போல மயக்குவதில்லை. கண்மமும் ஒருவர் தீவினைகளை ஒருவர் போலவே இன்னொருவர் அதிகமாக ஈட்டுவதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஆணவ மலம் ஒரிஜினலா எல்லாவர்களையும் ஒரே நிலையிலே பந்திப்பதில்லை. ஆணவ மலம் யாருக்கு அதிகமா பந்திச்சிருக்கோ அவங்களுக்கு தான் கண்ம மாயா மலங்கள் அதிகமாக கூட்டப்படுகின்றன. ஆணவ மலமே கம்மியா தான் பந்திக்குதுன்னு சொன்னா அதற்கேற்ப கண்ம மாயா மலங்கள் இறைவனால் கூட்டப்படுகின்ற மலங்கள் என்பதனால
அவை தேவைக்கேற்ப குறைவாக கூட்டப்படுகின்றன. இப்பொழுது உயிர்களை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கின்றன ஆகமங்கள். எப்படி பிரிக்கின்றன? படைப்பிற்கு முன்னாடி இருக்கின்ற உயிர்கள் ஆணவ மல மறைப்பு மிகவும் குறைவாக இருக்கின்ற உயிர்களுக்கு கர்ம மலத்தையோ மாயாமலத்தையோ கடவுள் கூட்ட வேண்டிய தேவையில்லை. அவன் தன்னுடைய அருளினாலே அந்த ஆணவ மலத்தினுடைய வலியை கெடுத்து நேரடியாகவே அவர்களுக்கு அருள் செய்து அவருடைய சிவத்தன்மையை உணர்த்தி அவர்களை முத்திக்கரையிலே சேர்த்து விடலாம். அப்ப கர்ம மலமோ மாயாமலமோ கூட்டப்பட வேண்டிய தேவையே இல்லாமல் சில உயிர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட உயிர்கள் தான் விஞ்ஞானா கலர் என்று சொல்லப்படுகிற உயிர்கள். ஆகவே உயிர்களை 3ஆக பிரிக்கும் பொழுது மலங்களின் எண்ணிக்கையிலே பிரிக்கின்றோம். 1 மலம் கொண்ட உயிர்கள், 2 மலம் கொண்ட உயிர்கள், 3 மலங்களும் கொண்ட உயிர்கள். 1 மலம் கொண்ட எல்லா உயிர்களுக்கும் ஆணவ மலம் உண்டு என்பதனால 1 மலம் கொண்ட உயிர் என்று சொன்னால் அது விஞ்ஞானா கலர். 2 மலம் கொண்ட உயிர் என்று சொன்னால் ஆணவமும் கன்மமும் ஆகிய 2 மலங்கள் கொண்ட உயிர், அது பிரளயா கலர். 3 மலங்கள் கொண்ட உயிர் என்று சொன்னால் மொத்தம் மலங்கள் 3 தான், ஆணவம் கன்மம் மாயை. அந்த 3ம் கொண்ட உயிர்கள் சகலர். சகலர் யார் என்ற ஐயம் யாருக்கும் தேவையில்லை. நானும் நீங்களும் தான் சகலர் அப்படின்னு நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப விஞ்ஞான கலர் பிரளயா கலர் தான் எங்க இருக்காங்க, அவங்களை நம்ம நேரில் பார்க்கல அப்படிங்கிறத நூல்கள் மூலம் தெரிஞ்சுக்கணும். இப்பொழுது இந்த சித்தியார் படலை பார்ப்போம். உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் 3ஆம். உணரின் என்று சொன்னால் நம்ம அனுபவத்தை வச்சுட்டு உணர முடியாது, ஆகம நூற்பொருளை உணரின் என்று கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையின் காரணமாக விஞ்ஞான கலரையோ பிரளயா கலரையோ நம்ம அறிந்து விட முடியாது. இவ்வாறு ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த நூற்பொருளை உணர்ந்தால் பசுவர்க்கம் 3, பசுவினுடைய டைப்ஸ் 3. உயரும் விஞ்ஞானா கலர், விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படின்னு பிரளய கலர் என்றும் விஞ்ஞான கலர் என்றும் நெடில் இல்லாமல் குறில் பயன்படும் தமிழ் நூல்கள்ல. ஆனால் வடமொழி நூல்கள்ல விஞ்ஞானா கலர், பிரளயா கலர், சகலர் என்று வரும். அந்த என்ன விஞ்ஞானா கலர் பிரளயா கலர் அப்படின்னு கேட்டா வடமொழியில 2 உயிரெழுத்துக்கள் சேரும் பொழுது தீர்க்க சந்தியினால் சேரும், உடம்புடுமை வராது. ஆவும் சேர்ந்தா ஆ என்று ஆகும், ஈயும் சேர்ந்தா ஈ என்று ஆகும், அதாவது நெடிலாகும். ஊ பிளஸ் ஊ என்று நெடிலாகும். சரி, ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏ என்று ஆகும், ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓ என்று ஆகும், ஆவும் ஏயும் சேர்ந்தா ஐ என்று ஆகும், ஆவும் ஓவும் சேர்ந்தா அவ் என்று ஆகும். இதை மனசுல வச்சுக்கோங்க. வடமொழி சப்தங்களை படிக்கும்போது உடம்புடுமை இல்லாமல் உயிர்கள் எவ்வாறு சேரும் என்பதை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். விஞ்ஞான பிளஸ் அகல என்பது விஞ்ஞானா கலர் என்றாகும். பிரளய பிளஸ் அகல பிரளயா கலர் என்றாகும். சகலர் என்றால் என்னன்னா, சாய் என்றால் கூடிய அர்த்தம், கலர் என்றால் கலைகளோடு கூடியவர், சகலர் என்றால் கலைகளோடு கூடியவர், சகலர். இப்ப அகலர் என்றால் கலை அற்றவர், விஞ்ஞானா கலர் என்றால் விஞ்ஞானேன அகலகா, இறைவன் அளிக்கின்ற மெய்ஞானத்தினாலே கலைகளிலிருந்து விடுபட்டவர்கள், அவர்கள் விஞ்ஞானா கலர்கள். அவர்கள் பெற்றிருக்கின்ற மெய்ஞானத்தினாலே அவர்களுக்கு கலையினால் வருகின்ற பந்திப்பு இல்லை, அவர்கள் அகலர்கள். எதனால் அகலர்கள்? அறிவினால் அகலர்கள் என்பதனால விஞ்ஞான பிளஸ் அகல விஞ்ஞானா கலர் என்று வருகின்றது. சரி, இந்த இருமலம் கொண்ட பிரளயா கலர்கள் உலகத்தினை இறைவன் மகாசம்காரம் செய்யும் பொழுது இறைவன் திருவடியை பெற்று விடுவார்கள். அதுவரையிலும் அவர்கள் பிறப்பெடுப்பார்கள். ஆனால் மாயையினுடைய மயக்கத்திற்கு உட்பட மாட்டார்கள். அவர்களுக்கு 2 மலம்தான், ஆணவம் பிளஸ் கன்மம் என்று பார்க்கின்றோம். அவர்கள் பிரளய காலத்திலே கலையில் இருந்து விடுபடுவார்கள். பிரளயா கலர் என்றால் பிரளய பிளஸ் அகல, பிரளய காலத்திலே கலையிலிருந்து விடுபடுகின்ற காரணத்தினாலே அகலர்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரளயா கலர் என்று பெயர். சகலர் என்பது யாருன்னு கேட்டா, இறைவன் குருநாதனாக பூமியில வந்து திருப்பெருந்துறையிலே உபதேசிப்பதன் மூலம்தான் இறைவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்து அவனை அடைய முடியும். அப்பொழுது சாய் என்றால் கூடிய என்பது பொருள், கலர் என்றால் எப்பொழுதும் கலையோடு கூடியிருக்கின்ற நாம். ஆனால் தீட்சைக்கு பிறகு முக்தி நிலையை பெறுவோம். ஆனால் அதுவரையிலும் 3 மலங்களோடும் கூடியிருக்கின்ற நிலையில் தான் நாம் காணப்படுவோம். நம்மனோருக்கு சகலர் என்று பெயர். சாய் என்றால் கூடிய என்பது பொருள். ஆகவே இந்த 3 வகையான உயிர்கள் இருக்கின்றன. அதுல விஞ்ஞானா கலர் என்பவர் உயரும் விஞ்ஞான கலர் என்று சொன்னால் பிரளயா கலர் மற்றும் சகலர் ஆகிய 2 வகை உயிர்களை விட தகுதி மேம்பட்டவர்கள். உயரம் என்பதனால
தகுதி மேம்பட்டவர்கள். உயரும் என்ற அடைமொழியை விஞ்ஞான கலருக்கு மட்டும்தான் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்க கூடாது. ஆகவே ஏனைய இருவரை விட உயர்ந்தவர்கள் என்பதனால அவர்கள் விஞ்ஞானா கலர் என்று சொல்லப்பட்டார்கள். சரி, இவர்களுக்கு மலத்தை பற்றி அடுத்து சொல்றார். நிறையின் என்றால் வரிசையாக, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நிறையின் மலம் கமா மலம் கண்மம் கமா மலம் கண்மம் மாயை நிற்கும் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா வரிசையாக விஞ்ஞானாகலருக்கு மலம் இருக்கும், அவர்கள்ட்ட மலம் மட்டும் இருக்கும். மலம் என்றால் ஆணவ மலம். அடைமொழி சொல்லப்படாமல் சொல்லப்படுகின்ற மலம் இருண்மலமாகின்ற ஆணவ மலம். ஏனைய மலங்களை கண்மமலம் என்று சொல்லணும், மாயாமலம் என்று சொல்லணும். ஆணவ மலத்தை ஆணவ மலம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. மலம் என்று சொன்னால் அது ஆணவ மலம்தான் என்பதனால மலம் விஞ்ஞானகலருக்கு மலம் உண்டு என்றால் ஆணவ மலம் உண்டு. பிரளயாகலருக்கு மலம் கண்மம் உண்டு என்றால் ஆணவமலமும் கண்மமலமும் உண்டு. சகலருக்கு மலம் கண்மம் மாயை உண்டு என்றால் ஆணவம் கண்மம் மாயா என்ற 3 மலங்களும் உண்டு என்று பார்க்கின்றோம். நிற்கும் முதல் இருவருக்கு நிராதாரமாகி கரையில் அருட்பரன் துவிதா சக்தி நிபாதத்தால் கழிப்பன் மலம். முதல் இருவருக்கு என்று சொன்னால் விஞ்ஞானா கலர் மற்றும் பிரளயா கலர் ஆகிய இருவகை உயிர்களுக்கு கடவுள் குருநாதரா வரான், அவர்களுக்கும் குருநாதரா வரான். எப்படி வரான்னா நிராதாரமாகி என்றால் ஆதாரம் என்பது மூர்த்தம், ஒரு வடிவம். ஆகவே பூமியிலே நம்மை போல ஒரு மனித வடிவத்தை தாங்காமல் வருகின்றான் என்பதால் நிராதாரம் என்று சொன்னார். சகலருக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருள் புலிசை மானுடமாக வரும். மானை காட்டி மானை பிடிப்பதை போல மனித வேடத்திலே ஞான குருநாதனாக வருவது என்ற நிலை யாருக்குன்னு கேட்டா சகலராகின்ற பூமியிலே பிறக்கின்ற பிரகிருதி புவனங்களிலே பிறக்கின்ற உயிர்களுக்கு மட்டும்தான். பிரகிருதி மாயா புவனங்களிலே படைக்கப்படுகின்ற உயிர்களுக்கு மட்டும்தான் பெருமான் அவ்வாறு வருவான். அப்பொழுது அவன் சாதார மூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. சாதாரம் என்றால் ச என்றால் கூடியன்னு சொன்னேன். ஆதாரம் என்றால் மூர்த்தமாகின்ற உடம்பு. அப்பொழுது உடம்போடு கூடிய தேசிக ரூபத்தோடு கூடிய குருநாதனுடைய உடம்பு, அந்த உடம்போடு கூடியவனாக வருகின்றான். அந்த மூர்த்தத்தை சாதாரம் என்று சொல்வார்கள். அவன் அளிக்கின்ற தீக்கையை சாதார தீக்கை என்று சொல்வார்கள். ஏனைய இருவருக்கும் பெருமாள் எப்படி வருவான்? உள்ளிருந்து உணர்த்துவான், அல்லது மாகேஸ்வர ரூபமாகின்ற மான்மழுவோடு 4 திருக்கரங்களோடு சிவஸ்வரூபத்திலே வருவான். அது அருளே வடிவம் என்பதனால அது உருவம் கொண்டிருந்தாலும் நிராதாரம். அது மாயா காரியமாகின்ற உருவம் இல்லை என்பதனாலேயே அது சாதாரம் அன்று என்று பார்க்கின்றோம். ஆகவே அது நிராதாரம் என்றே சொல்லப்படும், உருவம் இருந்தாலும் நிராதாரம். ஆகவே விஞ்ஞானா கலர் மற்றும் பிரளயாகராகின்ற முதல் இருவருக்கு நிராதாரமாகி என்றால் சகலருக்கு வருவதை போல் ஒளிசை மாறுடமாக வராமல், ஒரு திருமேனி இல்லாமல், ஆதாரம் இல்லாமல், கரையில் அருட்பரன் என்றால் கரை என்றால் எல்லை, எல்லை காணப்படாத கருணையினால் உயர்ந்தவன். கடவுளுக்கு என்ன பெருமைன்னு கேட்டா கடவுளிடத்தில் இருக்கின்ற சக்தியை பத்தி நம்ம எல்லாம் சொல்றோம். படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்கின்ற சக்தி, நினைத்ததை சாதிக்கின்ற சக்தின்னு. அந்த சக்தியெல்லாம் அவனுக்கு உண்மையான சக்தி இல்லை. அவனுடைய உண்மையான சக்தி என்பது அருள் தான். அருட்சக்தி தான் அவனுக்கு உண்மையான சக்தி. கருணா பரன், கருணைக்கு அவன் வசமானவன், அன்பே வடிவானவன், அருளே வடிவானவன் என்பதுதான் அவனுக்கு பெருமை. அவனுக்கு பெருமையை சேர்க்கின்ற சக்தி என்பதனால அவன் மேலானவன். கமையார் கருணையினா என்றால் உயிர்கள் எவ்வளவு குற்றம் செய்தாலும் அத்துணையும் பொறுத்துக் கொள்கின்ற கருணை அவனிடத்துல இருக்கு. அம்மா கூட என்ன பண்ணுவா? அடிச்சிருவா. அப்பா அதற்கு முன்னால் அடிச்சிருவர். ஆசிரியர் அதற்கு முன்னால் அடிச்சிருவர். கடவுள் மட்டும்தான் இவர்களை கொண்டு அடிப்பானே தவிர தான் நேரடியாக அடிக்கவே மாட்டான். அவருடைய கருணை என்பது பொறுமை மிகுந்த கருணை என்று நம்பியார் சொல்கின்றார் திருக்காலத்தே தேவாரத்துல. கமையார் கருணையினாய் என்பதனால் அவன் கரையில் அருள் பரன் என்று சொல்லப்பட்டான். எல்லையில்லாத அருளினால் மேம்பட்ட அந்த கடவுள் துவிதா சக்தி நிபாதத்தால், துவிதா சதுர்த்தா என்பதெல்லாம் ஆகம சொற்கள். துவிதா என்றால் இருவகை என்பது பொருள், சதுர்த்தா என்றால் 4 வகை என்பது பொருள். இருவகை சக்தி நிபாதத்தால். சக்தி நிபாதம் அப்படின்னா என்ன? சக்தி என்பது அருள், நிபாதம் என்பது வீழ்ச்சி. பாதம் என்றாலே வீழ்ச்சி தான். ஆகவே நிபாதம் என்று சொல்வதனால சக்தி நம்மிடத்தில் வீழ்ந்து அதன் பயனாக நம்மை
இந்த பிறவி கடலிலிருந்து முக்தி கரைக்கு தூக்கி விடுகின்றது என்பதனால சக்தி பதிந்து அதனால் நாம் உயர்ச்சி அடைகின்றோம், நாம் பெருநிலைக்கு வருகின்றோம் என்பதனால சக்தி பாதம் என்று சொல்லாமல் சக்தி நிபாதம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சக்தி பாதம் என்றாலே போதும், அதை நிபாதம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா சக்தி பதிவதனால உயிர் முக்திக்கு செல்கின்றது, உயிர் உயர்கின்றது என்பதனால அது நீ என்ற அந்த ப்ரிபோசிஷனை கொடுத்து சொல்றாங்க. சக்தி நிபாதத்தால், துவிதா சக்தி நிபாதத்தால் என்றால் சக்தி நிபாதம் மொத்தம் 4ஆக சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னன்னா வீக்கஸ்டா இருப்பதற்கு மந்த தரம் என்று பெயர், கொஞ்சம் பரவாயில்ல ஆனா வீக்கு தான், அதுக்கு மந்தம் என்று பெயர். இது வீக் இல்லைங்க, ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தீவிரம் என்று பெயர். இது வெறும் ஸ்ட்ராங் இல்லைங்க, வெரி 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 ஸ்ட்ராங் என்று சொல்வது தீவிர தரம். தரம் என்ற சொல்லுக்கு அதிகம் என்பது பொருள். மந்தம் என்றால் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இந்த காத்து வீக்கா இருக்கு, இந்த நெருப்பு வீக்கா இருக்கு, அது அதை விட ரொம்ப வீக்கா இருந்தா மந்த தரம், வீக்கர், வீக்கை விட வீக்கா இருக்கு. இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு இடத்துல நெருப்பு, அதை விட ஸ்ட்ராங்கா இருந்தா அப்ப ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கர் தான் தி ஸ்ட்ராங் அப்படின்னு பாக்குறோம். ஆகவே 4 வகை சக்தி நிபாதங்கள் என்னென்ன? மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரத்தரம். இப்பொழுது விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் இறைவன் 2 விதமான சக்தி நிபாதத்தை அளிக்கின்றான். எப்படின்னா பிரளயாகலருக்கு தீவிரமான சக்தி நிபாதத்தையும் விஞ்ஞானகலருக்கு தீவிர தரமாகின்ற சக்தி நிபாதத்தையும் அளித்து அவர்களுக்கு அருள் செய்கின்றான். அப்பொழுது விஞ்ஞானகலருடைய சக்தி நிபாதம் என்பது தீவிர தரமாக இருக்கும், இந்த ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும், ஸ்ட்ராங்கர் தான் தி ஸ்ட்ராங்கர் அப்படி இருக்கும். ஆனா பிரளயாகலருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அந்த 2 விதமான சக்தி நிபாதத்தினாலே கழிப்பன் மலம் என்றால் அவருடைய மல ஆற்றலை அழித்தருளுவான், நாசம் செய்வான், கூட்டுவான். கண்மத்தையும் மலத்தையும் கூட்டுகின்ற கடவுள் என்பதனால இங்க மலம் கழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. மலத்தினை எடுத்து விடுவான், அணு மலத்தினை கழித்து விடுவான். சரி, இப்ப நமக்கெல்லாம் என்ன பண்றாரு? சகலருக்கு என்றால் 3ஆவது இருக்கின்ற நமக்கு கண்ம ஒப்பில் என்றால் இருவினை ஒப்பு ஏற்பட்டதா என்று பார்க்கிறான். இருவினை ஒப்பு என்பது என்னன்னா நம்முடைய அனுபவத்தினாலும் அருள்நூல்களை படிப்பதனாலும் நமக்கு குருநாதனாக வர இருக்கிறவன் நம்ம சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனை பார்த்து நாம் ஏங்குவதனாலும் குருவர்களுக்கு ஏங்குவதனாலும் இறைவனே அனைத்தையும் செய்கின்றான் என்ற உணர்வு நமக்கு இருக்கு. அதனால நமக்கு கண்ம ஒப்பு ஏற்படும். அதுக்கு இருவினை ஒப்புன்னு பேரு. இருவினை ஒப்புனா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சிலர் சொல்றாங்க நாம பண்ணின புண்ணியம் நாம பண்ணின பாவம் ரெண்டும் சம இடையிலே இருப்பது என்று சொல்கிறார்கள். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, சரின்னே வச்சுப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டான்னா அந்த நிலை வரலாம் அருளினாலே. எப்படின்னு கேட்டா, ஒரு பேங்க்ல நாம வாங்கின லோன், பேங்க்ல நாம வச்சிருக்கிற டெபாசிட் ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா நாம என்ன பண்ணலாம்? ஐயா நீங்க டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃப்ரீ ஆயிடலாம். அப்படிப்பட்ட நிலை எய்துவது என்பது அது நாம் அறிந்து எய்துவதில்லை. வாழ்க்கையில புண்ணிய பாவங்கள் ஒரே இடையாக இருப்பது என்பது ஒரு விதமான இருவினை ஒப்பு. ஆனால் அது எப்ப நிகழும்னு கேட்டா, இரண்டையும் ஒன்று போல நாம் பாவிப்பதனால் நிகழும். இப்பொழுது நல்வினைக்கு பயன் என்பது இன்பம், தீவினைக்கு பயன் என்பது துன்பம். எல்லோருக்கும் இன்பத்தில் நாட்டம் இருக்கின்றது, துன்பத்தில் அதை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் உலகில் இன்பம் என்பது உண்மையில இன்பமே இல்லை, அது இன்பத்தின் போலி. உலகில் துன்பம் என்பதும் துன்பம் இல்லை, அது நம்மை தூய்மைப்படுத்துவது என்பதனால உலகில் இன்பத்தை இன்பம் என்று கருதி நாட வேண்டியது இல்லையே, உலகில் துன்பத்தை துன்பம் என்று கருதி தவிர்க்க வேண்டியது இல்லையே. ஆகவே இன்பத்தை நாடுவதற்காக ஒரு வினை செய்ய வேண்டாம், துன்பத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக ஒரு வினை செய்ய வேண்டாம். ஆகவே எந்த வினையுமே செய்யாமல் சும்மா இருக்கலாம். இப்பொழுது கடவுள் நமக்கு எந்த இன்பத்தை ஊட்டுகின்றானோ அதை உண்டு விடுவோம், கடவுள் நமக்கு எந்த துன்பத்தை ஊட்டுகின்றானோ அதையும் உண்டு விடுவோம். கடவுளை மட்டும் நினைத்துக் கொண்டிருப்போம். நல்வினை தீவினை என்ற 2 வினைகளுக்கும் மாற்றாக ஒரு வினை உண்டு, அது கடவுளுக்கு கைத்தொண்டு செய்கின்ற கைவினை. அதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், நமக்கு நல்லிறிவை தருகின்ற கடவுளுக்கு நன்றி பாராட்டுதல் செய்கின்ற வினை. அந்த வினை என்பது, கைவினை என்பது கடவுளுடைய அருளை நமக்கு அதிகரிக்குமே அல்லாமல் நம்மை மீண்டும் பிறவிக்கு ஆட்படுத்துகின்ற புண்ணிய பாவமாகின்ற நல்வினை தீவினைகளிலே அது கணக்கிடப்படாது என்பதை உணர்ந்து கடவுளுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதை தவிர
தனக்கென்று ஒரு வினையை ஈட்டாதிருக்கின்ற நிலை என்பது இருவினை ஒப்பு. இன்பத்தை நாடி ஒரு வினையை செய்வதோ துன்பத்தை தவிர்ப்பதற்கு ஒரு வினை செய்வதோ இல்லாமல் பெருமானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதையே வினையாக கொண்டிருப்பது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகதறிவீர். உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம் பிரான்கிழல் போற்றுதும் நாம் அடியோம் என்ற தெளிவினாலே அந்த நிலை இருக்கின்றதே அதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அந்த நிலையிலே இருக்கின்ற உயிர்களுக்கு கடவுள் என்ன பண்றார்? தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி என்றால், தரையில் என்றால் நாம் வாழ்கின்ற பூமியில், ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி என்றால் ஆசானுடைய திருமேனியை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு மூர்த்தமாக கொண்டு, குருநாதனுடைய உடம்பு இருக்கின்றதே அந்த 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 உடம்பிற்குள்ளே குருநாதன் இருக்கிறார். குருநாதனுடைய உடம்பு என்பது குருநாதனுக்கு மூர்த்தம். அங்கு வாழ்கின்ற குருநாதன்ற உயிர் கடவுளுக்கு மூர்த்தம். அப்படி குருநாதனுடைய உயிரை தன்னுடைய மூர்த்தமாக கொண்டு ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து என்றால் அந்த திருவடிவத்தை தன்னுடைய வடிவமாகவே ஏற்றுக்கொண்டு ஒழிப்பன் மலம், நம்முடைய ஆணவ மலத்தை ஒழித்தருளுவான். எப்படி ஒழித்தருவான் கேட்டால், சதுர்த்தா சக்தி நிபாதத்தால் சகலர்களிலிருந்து 4 வகை சக்தி நிபாதத்துக்கும் ஆட்படுகின்றார்கள். நம்மிலே ஒரு சிலருக்கு சக்தி நிபாதம் மந்தமாக இருக்கின்றது, வேறு சிலருக்கு அதை விட மந்தமா இருக்கு, அது மந்தத்தரம். சிலருக்கு தீவிரமாக இருக்கின்றது, வேறு சிலருக்கு அதை விட தீவிரமாக இருக்கின்றது, அது தீவிரத்தரம். இந்த 4 வகை சக்தி நிபாதங்களுக்கு ஏற்ப குருநாதன் அவரவருக்கு எப்படிப்பட்ட தீக்கையை செய்ய வேண்டும், அவரவர்களை எவ்வாறு கைநடத்தி செல்ல வேண்டும். சக்தி நிபாதம் ஏற்பட்டு விட்டால் அது வீணாகாது, அது மந்தத்தரமாக இருந்தாலும் என்பது பொருள். ஆகவே மந்தத்தரமாக இருந்தாலும், வீக்கஸ்ட் சக்தி நிபாதமா இருந்தாலும் கடவுள் அதனை மதித்து குருநாதனாக எழுந்தருளி அந்த வீக்கான குழந்தைய எப்படி ரொம்ப நாள் அழைச்சிக்கிட்டு கையை பிடிச்சு கொண்டு போனோம் என்று சொல்லி முக்தி கரைக்கு இட்டு செல்கின்றான். அந்த குருநாதன் நம்மை போல மனித வடிவத்திலே வந்து செய்கின்றான் என்பது இந்த பாடலுடைய பொருள். அனாதி கேவலம் எனப்படும் பேருருள் சூழல், அதுல ஆன்மாக்கள் எல்லாம் மறைப்புண்டு கிடக்கும். மலத்தின் சக்திகள் பல ஆதலால் மறைப்பும் பலவேறு நிலைகளில் நிகழும். மறைப்புண்டு கிடக்கும் ஆன்மாக்களுக்கு அம்மறைப்பினை நீக்க முதல்வன் திருவுள்ளம் கொள்வான். கொண்டு கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் கூட்டுவான். ஆனால் ஆணவ மலத்தினுடைய பந்திப்பு தாக்கம் மிக வீக்காக அல்பமாக இருக்கின்ற உயிர்களுக்கு கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் கூட்ட வேண்டாம் என்று கருதி இந்த 2 மலங்களையும் கூட்டாமலேயே ஆணவ மல நீக்கத்திற்கு தகுதி வாய்ந்த ஆன்மாக்களுக்கு விஞ்ஞானத்தால் அந்த மூலமலமாகின்ற ஆணவ மலத்தை நீக்குவான். விஞ்ஞானத்தால் நீக்குவான். விஞ்ஞானத்தினாலே கலைகளிலிருந்து நீங்குகின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு விஞ்ஞானேன அகலகா என்பது விஞ்ஞான அகலகா என்றாயே விஞ்ஞான கலன்றாகும். அதாவது விஞ்ஞானேன என்றால் விஞ்ஞானத்தினால், மெய்யுணர்வினால் என்பது பொருள். அகலகா என்றால் பிறவிக்கு காரணமாகின்ற கலை முதலிய தத்துவங்களிலிருந்து நீங்குதல் என்பது அகலர் என்ற சொல்லுக்கு பொருள். இப்பொழுது மெய்யுணர்வினால் நீங்குபவர்கள் அப்படின்னு சொல்றத உணர்வினால் என்ற 3ஆம் வேற்றுமை உருவினை விடுத்து சமாசம் ஏற்படும். சமாசம் என்றால் தொகை. இப்ப வேற்றுமை தொகை எவ்வாறு ஏற்படும் என்று கேட்டால், தென்மொழியிலும் வடமொழியிலும் வேற்றுமை தொகை என்பது வேற்றுமையை காட்டுகின்ற உருவினை விட்டு விட்டு ஏற்படும். அது அந்த உருவு காணப்படாது. ஆகவே விஞ்ஞானேன அகலகா, மெய்யுணர்வினால் கலைகளிலிருந்து நீங்கியவர் என்பது விஞ்ஞான அகலகா, விஞ்ஞானா கலகா என்று தீர்க்க சந்தியினாலே ஆகும். இப்ப விஞ்ஞானம் என்றால் என்ன, மெய்யுணர்வு என்றால் என்னன்னா, சிவனை அறிகின்ற அந்த அறிவுக்கு தான் மெய்யுணர்வு என்றும் விஞ்ஞானம் என்றும் பெயர். என்ன காரணம்? உலகத்திலே இருக்கின்ற பொருளை எல்லாம் பாசஞானத்தினாலே அறியலாம், கடவுளை அறிய முடியாது. பாசஞானம் என்பது ஏகதேச ஞானம், சுற்றறிவு. சுற்றறிவினால் அறியப்படாத பொருளை சிறப்பாகத்தானே அறிய வேண்டும். கடவுளை பற்றி சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்கின்றது? ச வித்யேயா, அவனை சிறப்பாக அறிய வேண்டும். அவன் சுற்றறிவினால் அறிய முடியாது என்பதை கூறிவிட்டது. அப்பொழுது அவன் சிறப்பாக அறியத்தக்கவன் என்பதனால அவனை அறிவிக்கின்ற அறிவு என்பது சிறப்பறிவு என்று சொல்லப்படுகின்றது. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. செம்பொருள் காண்பது சிறப்பு அறிவு என்று அங்கு அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். செம்பொருளாகின்ற கடவுளை காண்பது என்பது பொது அறிவு என்று, அது சிறப்பறிவு, அதாவது விசேஷ ஞானம், அது விஞ்ஞானம். அப்பொழுது இறைவன் ச வித்யேயா,
விசேட ஞானத்தில் அறியத்தக்கவன் என்பதனால அந்த ஞானத்திற்கு விஞ்ஞானம் என்று பெயர். அதனை பெற்றவர்கள் விஞ்ஞானா கலர்கள். விஞ்ஞானத்தினால் அந்த மூலமலத்தை நீக்கியருள்வான். விஞ்ஞானம் என்பது விசேட ஞானமாகின்ற பதிஞானம். இந்த ஞானத்தை அவன் அந்த ஆன்மாக்களின் அறிவுக்குள் அறிவாக நின்று உணர்த்துவான். அவன் வெளியில வரமாட்டான். அவ்வாறு உணர்த்துவதற்கும் கலை முதலான தத்துவ சேர்க்கையோடு கூடிய சரீரம் வேண்டும். அந்த சரீரத்தோடு ஆன்மா இருப்பதற்கு புவனம், அதாவது உலகமும் வேண்டும் என்பதனால இவர்களுக்கு சுத்த மாயா காரியங்களாகின்ற தத்துவங்களோடு கூடிய சரீரத்தை கொடுத்து சுத்த மாயையை சார்ந்த புவனங்களிலே இவர்களை படைத்து அந்த தத்துவ சேர்க்கையிலிருந்து இவர்களை விடுவிப்பான். கலை முதலான தத்துவ சேர்க்கை இருந்தாலும் விஞ்ஞானத்தினால் அத்தத்துவங்களின் வயப்பட்டு நிற்காமல் இருப்பதால் அத்தகைய விஞ்ஞானங்களாகின்ற ஆன்மாக்கள் ஆணவமாகிய ஒரே ஒரு பந்தத்தை உடையவர்கள். ஆதலால் இவர்களை ஒரு மலத்தினர் என்று கூறுகின்றார்கள். இந்த ஒரு மலம் கொண்ட அந்த விஞ்ஞான கலர்களுக்குள்ளோ பக்குவர்கள் இருக்கின்றார்கள், அபக்குவர்கள் இருக்கின்றார்கள். பக்குவர்கள் சிவபெருமான் உள்ளின்று உணர்த்திய உடனேயே சிவ சாயுத்தை பெற்று விடுவார்கள். அபக்குவர்கள் உத்தமர், மத்தியமர், அதமர் என முத்திரப்படுவர். உத்தமர்னா ஒஸ்தி, மத்தியமர்னா இடைநிலை, அதமர்னா கீழ்நிலை. இவர் அவங்களிலையும் அப்பர் பர்த், மிடில் பர்த், லோயர் பர்த், 3 பர்த் இருக்கு. அதுல உத்தமர் அணு சதாசிவர் ஆகி சாதாக்கிய தத்துவத்திலே இருப்பார்கள். மத்தியமர் அஷ்ட வித்யேஸ்வரர் முதலியோர் ஆகி ஈஸ்வர தத்துவத்திலே இருப்பார்கள். அதமர் மந்திரர், மந்திரேஸ்வரர் என விளங்கி சுத்தியா வித்ய தத்துவத்திலே இருப்பார்கள். இதெல்லாம் எப்ப புரியும் அப்படின்னு கேட்டா ஆகம நுணுக்கங்களை படிக்கும்போது புரியும். சும்மா தொட்டு காட்டுறேன். இப்ப எடுத்துள்ள இந்த பிறவியை தவிர இவர்களுக்கு வேறு பிறவி இல்லை. இவர்கள் தான் ஒரு மலத்தார் என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞான கலர்கள். அடுத்தது பிரளயா கலர்கள் எப்படிப்பட்டவர்கள், சகலர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு இறைவன் எவ்வாறு குருநாதனாக வந்து ஞானத்தை உபதேசிக்கிறான் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே.